நீங்க நினைப்பதெல்லாம் நடக்க இந்த ஒரு நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜூலை 5 குருஜி வாமனன் சேஷாத்ரியின் மேனிஃபெஸ்ட் வித் ஸ்ரீ குரு சாப்டர் 1. மற்ற டீட்டெயிலுக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க. எல்லா க்ஷேத்திரத்திலையும் ராமர், லக்ஷ்மணர், சீதை, ஆஞ்சநேயர் 4 பேர் தான் இருப்பா. கும்பகோணம் ராமசுவாமி கோயிலில் சீதா, லக்ஷ்மண, பரத சத்ருக்னு அனுமத் சமேத ராமர் 4 பேர் அண்ணா தம்பி, மன்னி சீதை, ஆஞ்சநேய சுவாமி. நம்ம சேத்திரத்தில் சீதா, லக்ஷ்மண, பரத சத்ருக்ன, சுக்ரீவ, அங்கத, ஜாம்பவ, விபீஷண, அனுமத் சமேத ராமர் 10 பேர் கொண்ட சன்னதி. ஏன் இங்கே வைஷ்ணவா கோயிலில் இந்த மாதிரி மகாகணபதி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே வந்த உன்னிகிருஷ்ண பணிகர்னு சொல்லக்கூடிய அந்த தேவப்பிரசத்தில் வந்ததால் இங்கே வச்சுருக்கா. ஏன்னா கர்ப்பமான யானைகள் இங்கேருந்து கஜப்பிரசவம் ஆன இடம், கஜப்பிரசவம் ஆன இடம்ன்றதால நம்ம சன்னதியில், இங்கே ஆஞ்சநேயர் சன்னதியில் இந்த பிராந்தியத்தில் கஜப்பிரசவம் ஆனதால் இங்கே நம்ம வலம்புரி மகாகணபதியை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அதோட ஞாபகார்த்தமாக இங்கே பஞ்சமுக ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா 36 அடி விஸ்வரூபமாக நமக்கு காட்சி தர ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமி. அவருடைய திருமுகங்களாகப்பட்டது நடுவில் ஆஞ்சநேயர், ஆஞ்சநேயருக்கு வலது பக்கம் நரசிம்மர், இடது பக்கம் வராகர், மேலே ஐகிரிவர், பின்னாடி பெரிய திருவடின்னு சொல்லக்கூடிய கருடாழ்வார். எல்லா க்ஷேத்திரத்துலேயும் பார்த்திங்கன்னா அஷ்டபந்தனம் தான் பண்ணுவாள். ஆதார பீடத்துக்கும் பெருமாளுக்கும் நடுவில் இருக்கும். அது அஷ்டபந்தனம் தான். மொதல் நாள் கன்னியா பொண்கள் சுமங்கலியெல்லாம் இடித்து வெண்ணெயெல்லாம் போட்டு செந்தூரெல்லாம் போட்டு இடித்து பண்ணுவாள். நம்ம சன்னதியில் பார்த்திங்கன்னா சொர்ண பந்தனம் சாத்தியிருக்கு. அது எதுக்காக சாத்திரம்னாக்கா, அஷ்டபந்தனம் சாத்தின கோயிலில் ஒரு பிரார்த்தனை 1 மாதத்தில் நிறைவேறுதுன்னா, சொர்ண பந்தனம் சாத்தின எந்த கோயிலாக இருந்தாலும் அங்கே பிரார்த்தனை பண்ணால் 5 நாள்லேயே நிறைவேறும். எல்லாத்துக்கும் மேலே ஒரு மனுஷனுக்கு ஆயுதம் இருக்குது, வீரம் இருக்குது, தன்னுடைய ஓன் பவர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்தால் தான் இந்த நேரத்தில் இது பண்ணணும், இந்த நேரத்தில் இது பண்ணணும்னு அவருக்கு அந்த தோன்ற சக்தி இருந்தால் தான் அது அந்த காரியமானது நல்லபடியாக நடக்கும். அதனால் ஐகிரிவர் ஆஞ்சநேயர் சிரசுக்கு மேலே இருந்த தன்னுடைய மூளைக்குண்டான அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை தரார். நமஸ்காரம். அடியேன் ரங்கராஜ பட்டாச்சாரியார், பஞ்சவடி க்ஷேத்திரம், மத்திய திருப்பதியிலேருந்து பேசுகிறேன். கோயிலில் 4 சன்னதிகள் இருக்குது. தட்சிண பிரதட்சிணஸ்த மகாகணபதி, அதாவது வலம்புரி மகாகணபதி சன்னதி, சீதா, லக்ஷ்மண, பரத சத்ருக்ன, சுக்ரீவாங்கத, ஜாம்ப விபீஷண, அனுமத் சமேத பட்டாபிராமச்சந்திரமூர்த்தியுடைய சன்னதி, அலர்மேல் மங்கா நாயகி சமேத பிரசன்ன வெங்கடாஜலபதி, மத்திய திருப்பதின்னு சொல்லக்கூடிய வெங்கடாஜலபதியுடைய சன்னதியானது இருக்குது. ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமியுடைய சன்னதியானது இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு சன்னதியும் ஒரு விதமான தனிச்சிறப்பை கொண்டு இருக்குது. முதல்ல பார்த்திங்கன்னா விநாயகர் தட்சிண பிரதட்சிணஸ்த மகாகணபதி, அதாவது வலம்புரி மகாகணபதி. லோகத்தில் பார்த்திங்கன்னா இடம்புரி மகாகணபதி தான் அதிகமாக சேவிக்கலாம். வலம்புரி மகாகணபதி எங்கேயோ ஒரு விசேஷமான இடத்துல தான் சேவிக்க முடியும். அதோட தாத்பரியம் என்னன்னாக்கா, மகாபாரதம் யார் சார் சொல்ல மகாகணபதி எழுதுறதா ஐதீகம் எல்லோருக்கும் தெரியும். அது மாதிரி எழுதின்னு இருக்கும்போது நடுவில் அந்த தந்தமாகப்பட்டது, அவருடைய அந்த எழுதுகோள், அந்த எழுத்தாணியாகப்பட்டது முறிஞ்சதால் பெரியவா சொல்லும்போது நம்ம எதுவும் நடுவில் தடை வரக்கூடாது, இன்ட்ரப்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய வலது தந்தத்தை முறித்து அவர் உடனே எழுதுறார், பெரியவா சொல்கிறத இது பண்ணுறதுக்காக. அதனால் வலது தந்தத்தை முறித்து எழுதுனதால் அது வலம்புரி மகாகணபதி. அந்த தரிசனத்தை இங்கே நம்ம சேவிக்கலாம். தட்சிண பிரதட்சிணஸ்த மகாகணபதியை இங்கே சேவிக்கலாம். அது பார்த்திங்கன்னா, ஏன் இங்கே வைஷ்ணவா கோயிலில் இந்த மாதிரி மகாகணபதி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே வந்த உன்னிகிருஷ்ண பணிகர்னு சொல்லக்கூடிய அந்த தேவப்பிரசத்தில் வந்ததால் இங்கே வச்சுருக்கா. ஏன்னா கர்ப்பமான யானைகள் இங்கேருந்து கஜப்பிரசவம் ஆன இடம், கஜப்பிரசவம் ஆன இடம்ன்றதால நம்ம சன்னதியில், இங்கே ஆஞ்சநேயர் சன்னதியில் இந்த பிராந்தியத்தில் கஜப்பிரசவம் ஆனதால் இங்கே நம்ம வலம்புரி மகாகணபதியை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அதோட ஞாபகார்த்தமாக. இன்னொன்று பார்த்திங்கன்னா, சீதா, லக்ஷ்மண, பரத சத்ருக்ன, சுக்ரீவாங்கத, ஜாம்ப விபீஷண, அனுமத் சமேத பட்டாபிராமச்சந்திரமூர்த்தியுடைய சன்னதி. இங்கே 10 பேரோட பெருமாள் எழுதியிருக்கார். மொத்தம் 10 பேர் கொண்ட சன்னதி. எல்லா க்ஷேத்திரத்துலேயும் ராமர், லக்ஷ்மணர், சீதை, ஆஞ்சநேயர் 4 பேர் தான் இருப்பா. கும்பகோணம் ராமசுவாமி கோயிலில் சீதா, லக்ஷ்மண, பரத சத்ருக்ன, அனுமத் சமேத ராமர் 4 பேர் அண்ணா தம்பி, மன்னி சீதை, ஆஞ்சநேய சுவாமி 6 பேர். அயோத்தியிலே எல்லோருக்கும் தெரியும் பாலராமர் தான் இருக்கார். நம்ம சேத்திரத்தில் சீதா, லக்ஷ்மண, பரத, சத்ருக்கன,
சுக்ரீவ, அங்கத, ஜாம்பவ, விபீஷண, அனுமத் சமேத ராமர் 10 பேர் கொண்ட சன்னதி. அது பார்த்திங்கன்னா தியானத்து பிரகாரம் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கு. வாமே பூமி சுதா புரஸ்ச ஹனுமான் பశ్చాஸ்ச மித்ராஸ்வதः சத்ருக்னோ பரதஸ்ய பார்ஸ்வதலையோர் வாயுவாதி கோணே சுஜ சுக்ரீவஸ்ச விபீஷணஸ்ச யுவராட் தாராசுதோ ஜாம்பவான் மத்தியே நீலசரோஜ கோமல ருச்சிம் ராமம் பஜே ஷியாமலம்ன்றது பட்டாபி ராமச்சந்திரமூர்த்தியுடைய தியான ஸ்லோகம். அந்த தியான ஸ்லோகத்து பிரகாரம் இங்கே பிரதிஷ்டையானதாக இருக்குது. தமிழில் கம்பர் அருமையாக சொல்கிறார். அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த இருவரும் கவரி பற்ற பரதன் வெண்கொடை கவிழ்க்க விரை செறி குழலி ஓங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபலூர் கொடுக்க வாங்கி வகிஷ்டனே புனைந்தான் மௌலி. என்ற தமிழ்லையும் பார்த்தா சிறப்பாக அந்த திருக்கோலத்தை பற்றி வர்ணனை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ராமருடைய சன்னதி ஒரு விசேஷமான சன்னதி. அங்கே வெங்கடாஜலபதி சன்னதி பார்த்திங்கன்னா நம்ம சன்னதியில் 2014 பார்த்திங்கன்னா திருப்பதி மலையப்ப சுவாமி இங்கே பாண்டிச்சேரியில் எலிப்பேடு மைதானத்தில் விசேஷ திருக்கல்யாணம் ஸ்ரீவாரி திருக்கல்யாணம் பண்ணால் அந்த திருக்கல்யாணத்துக்காக பெருமாள் அங்கேருந்து ஏறி அங்கே திருக்கல்யாணம் முடிச்சுட்டு நைட்டு தங்கிறதுக்கு பெருமாளுக்கு இடம் வேணுன்றதால் நைட்டு பெருமாள் வந்து யாத்திரை பிரயாணம் பண்ணுறதில்ல ஆகம ரீதியாக. அதனால் நைட்டு தங்கிறதுக்கு இடம் வேணும்னு சொல்லிட்டு நம்ம சன்னதியில் கேட்டால் ஸ்ரீமான் எங்கள் சேர்மன் கோதண்டராமன் சாரை கேட்டப்ப அவர் வந்து நம்ம சன்னதியில் பெருமாள் இருக்கட்டும், அடுத்த நாள் காத்தால் அங்கே பண்ணுற மாதிரியே தோமால சுப்பிரபாதம் தோமால சேவைகள் அங்கே சகஸ்ரநாமம் அங்கே என்னென்ன பண்ணுறோ அதை இங்கே பண்ணுங்கன்னு சொன்னதால் அந்த திருப்பதியில் காத்தாலே நடக்கிற எல்லா வைபவமும் இங்கே நடத்தப்பட்டது. அந்த மாதிரி நடந்து அன்றைக்கி ஒரு 10 மணி வாக்கில் பெருமாள் கிளம்பி ஒரு 3-4 மணி வாக்கில் திருப்பதி மலையப்ப சுவாமி திருமலைக்கு போய் சேர்ந்தார். அங்கே சேர்ந்தப்ப அங்கே இருக்கிற ஜீயர் ஆகப்பட்டவர் ஃபோன் பண்ணி எங்கள் சேர்மன் ஸ்ரீமான் கோதண்டராமன் சாருக்கு ஃபோன் பண்ணி பெருமாள் நல்லபடியாக இங்கே வந்து சேர்ந்துட்டார், ஆனாலும் அவருடைய திருவுள்ளமாகப்பட்டது உங்கள் பஞ்சவடியிலே இருக்குது, அதனால் நாங்கள் விக்கிரகத்தை தந்துடுறோம், ஸ்டாச்சு பெருமாளுடைய விக்கிரகத்தை கொடுத்துட்றோம், நீங்கள் பிரதிஷ்டை பண்ணி ஆலயத்தை பரிபாலனம் பண்ணிங்கன்னு சொல்லி அதுக்கு மத்திய திருப்பதின்னு பேர் வச்சுங்கோன்னு சொன்னார். அதனால் அந்த தினத்திலேருந்து இப்போ 2019 கும்பாபிஷேகம் நடந்தது. அந்த தினத்திலேருந்து பெருமாள் எல்லோருக்கும் அருள் பாலிக்கிறார். அங்கே அவருடைய விசேஷங்கள் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் ஒரு வாரமும் ஒரு விதமான அலங்காரம். முதல் வாரம் பார்த்திங்கன்னா முத்தங்கி சேவை, 2வது வாரம் பார்த்திங்கன்னா பழக்காப்பு, 3வது வாரம் பூவாலங்கி சேவை, 4வது வாரம் பார்த்திங்கன்னா சந்தன காப்பு. இந்த மாதிரி ஒரு வாரமும் ஒரு விதமான வைபவங்கள் அவருக்கு நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி புரட்டாசி மாதத்தில் ஒரு நாள் பார்த்திங்கன்னா திருப்பாவாடை சேவை, அன்னக்கூட உற்சவம்னு சொல்லிட்டு புளியோதரை, தயிர் சாதம், சக்கரை பொங்கல் போன்ற பலவிதமான சாதத்தை நிறைய 1 கிலோ 2 கிலோ இல்லை 10 கிலோ 5 கிலோ 20 கிலோ பண்ணி அவர் எதிர வச்சு அவரை மாதிரியே முகம், திருப்பதி பெருமாள் எப்படி முகம் இருக்கோ அவரை மாதிரியே முகத்தை அந்த அலங்காரம் அந்த தரிகையிலேயே பண்ணி அவருக்கு அன்னக்கூட உற்சவமானது விசேஷமாக நடக்கும். அவருடைய உற்சவங்கள் அப்படிலாம் இருக்குது, அவருடைய விசேஷங்கள் அந்த சன்னதியில். இங்கே பஞ்சமுக ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா 36 அடி விஸ்வரூபமாக நமக்கு காட்சி தர ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேய சுவாமி. அவருடைய திருமுகங்களாகப்பட்டது நடுவில் ஆஞ்சநேயருக்கு வலது பக்கம் நரசிம்மர், இடது பக்கம் வராகர், மேலே ஐகிரிவர், பின்னாடி பெரிய திருவடின்னு சொல்லக்கூடிய கருடாழ்வார். 5 திருமுக மண்டலங்கள். அவருடைய அஸ்தங்கள் 10 விதமான அஸ்தத்துலேயும் 10 விதமான ஆயுதங்களை வச்சுட்டு இருக்கார். அது தியானத்து பிரகாரம் பார்த்திங்கன்னா வந்தே வானர நாரசிம்ம ககராடு குரோடாஸ்வ வக்திரான்விதம் திவ்யாலங்கரணம் திரிபஞ்சனயனம் தேதிவ்யமானம் ருச்சா அஸ்தாப்ஜே ரசிகேட புஸ்தக சுதா கும்பாங்குசாத்ரேன் ஹலம் கட்வாங்கம் பணிபூருகம் தசபுஜம் சர்வாரி வீராபகம் வந்தே வானர நாரசிம்ம ககராடு குரோடாஸ்வ வக்திரான்விதம் வித்யாலங்கரணம் திரிபஞ்சனயனம் தேதிவ்யமானம் சதா யக்ஷோரக்ஷ விதாரணம் ஹரிஹர பிரம்மாதி ரூபோஜ்வலம் ஸ்ரீமத் பஞ்சமுகமாஞ்சநேய மனுஷம் ஸ்ரீராம தூதம் பிரபம். 2 தியானத்து பிரகாரம் அந்த ஸ்தாபனமாவது நீங்கள் பண்ணியிருக்கோம். ஒரு தியானம் என்னென்ன முகங்கள் இருக்கோ அதை குறிக்கிறது, ஒரு தியானம் அவரோட கையில் என்னென்ன இருக்குன்றதை அதை குறிக்கிறது. அவருடைய வலது அஸ்தத்தில் பார்த்தீங்கன்னா மேலே கல்பக விருட்ச மரம், அதுங்கீழே புக்கு சுவடி, அதுங்கீழே அங்குசம்ன்ற ஆயுதம், அதுங்கீழே ஏற்கலப்பை வச்சுட்டு இருக்கார் 4 ஆயுதம். இடது பக்கம் சஞ்சீவி மலை, அதுங்கீழே அமிர்த கலசம், அதுங்கீழே நாகசர்ப்பம்,
கடைசியாக வேஷ்டி ஓரமாக இருக்கிறது கட்டுவாங்கன்னு கட்டில் கால் போன்ற ஒரு ஆயுதம், நடுவில் கத்தி கேடயம், இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 4, நடுவில் 2 ஆயுதங்கள், மொத்தம் 10 விதமான ஆயுதங்களை வச்சுட்டு இருக்கார். எல்லா க்ஷேத்திரத்துலேயும் பார்த்தீங்கன்னா அஷ்டபந்தனம் தான் பண்ணுவா. இந்த ஆதார பீடத்துக்கும் பெருமாளுக்கும் நடுவில் இருக்கும். அது அஷ்டபந்தனம் தான். மொதல் நாள் கன்னியா பொண்கள் சுமங்கலி எல்லாம் இடித்து வெண்ணெயெல்லாம் போட்டு செந்தூரெல்லாம் போட்டு இடித்து பண்ணுவாள். நம்ம சன்னதியில் பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண பந்தனம் சாத்தியிருக்கு. அது எதுக்காக சாத்திரம்னாக்கா, அஷ்டபந்தனம் சாத்தின கோயிலில் ஒரு பிரார்த்தனை ஒரு மாதத்தில் நிறைவேறுதுன்னா, ஸ்வர்ண பந்தனம் சாத்தின எந்த கோயிலாக இருந்தாலும் அங்கே பிரார்த்தனை பண்ணால் 5 நாள்லேயே நிறைவேறும். பக்தர்களுடைய பிரார்த்தனையானது துரிதமாக நிறைவேறுன்றதுக்காக தான் நம்ம சன்னதியில் அந்த ஸ்வர்ண பந்தனமானது சாத்தப்பட்டிருக்கு. அது ஒரு விசேஷம். இந்த பஞ்சமகாஞ்சனுடைய தாத்பரியம் என்னன்னாக்கா, மயில் ராவண வதம், ராம ராவண யுத்தமானது நடக்கிறது. அந்த யுத்தம் நடக்கும்போது நிராயுத பாணி ஆயிட்டாலோ இல்லைன்னா சரண்டர் ஆயிட்டாலோ சரணாகதி ஆயிட்டாலோ அவரை தாக்கப்படாதுன்றது யுத்தத்துடைய ஒரு விதிகள். அதனால் ராவணன் வந்து நிராயுத பாணியாக ஆயிடுறார். அதனால் ராமச்சந்திரமூர்த்தி பரம கருணையோட இன்று போய் நாளை வான்னு சொல்கிறார். அதனால் ஆற்றுக்கு போய் அவர் வந்து இருந்துட்டு இருக்கும்போது ராவணனுக்கு எப்பயுமே தன்னுடைய தோல்வியை தாங்கிக்கூடிய அந்த சக்தி இல்லை, அதையே நினச்சிட்டு இருப்பார். அதனால் அன்றைக்கி நைட்டு வந்து தன்னுடைய யுத்தத்துக்காக தன்னுடைய ஒத்தாசையை நாடுறார் மயில் ராவணன். இவர் வந்து தசகண்ட ராவணன் 10 தலை, அவர் வந்து சதகண்ட ராவணன் 100 தலை. அவருடைய உயிர் நிலையாகப்பட்டது 7 கடல் தாண்டி ஒரு பொட்டிக்குள்ளே 5 வண்டு ரூபமாக இருக்குது. அந்த 5 வண்டியும் அட்ட டயத்தில் சம்சாரம் பண்ணால் தான் அவருடைய உயிர்நிலையாவது பெரியும். அந்த தாத்பரியம் தெரிஞ்சு அவரை நாடுறார். அதனால் அவர் வந்து யுத்தம் புரியும் போது ராமச்சந்திரமூர்த்தி தன்னுடைய குலதெய்வமான இஷ்வாக குலதெய்வம், தன்னுடைய குலதெய்வமான ரங்கநாதரை பிரார்த்தனை பண்ணுறார். அவர் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி இவரை இந்த மயில் ராவண வதம் பண்ணக்கூடிய இது யாருக்குமே அந்த சக்தி இல்லை, அவரையும் வதம் பண்ணக்கூடிய சக்தி ஒருத்தருக்கு தான் இருக்குது. அது பரம கருணையானவனுடைய அந்த ஆஞ்சநேய சுவாமிக்கு தான் அந்த சக்தியானது இருக்குது. அவரும் தனியாக போனால் முடியாது, என்னுடைய வர பிரசாதங்களை என்னுடைய அவதார ரகசியங்களையும் நான் தரேன்னு சொல்லிட்டு வீரத்துக்காக நரசிம்மரையும் 7 கடல் தாண்டி உள்ளே போனோமோ இல்லையோ, அதனால் அந்த சக்தியை தரத்துக்கு வராகரையும் பின்னாடி கருடன் இருக்கார். ஏன்னா அந்த 5 வண்டுகள் விஷ வண்டுகள், அந்த விஷ வண்டுகள் அவரை தாக்காமல் இருக்கிறதுக்காக சர்வ விஷயத்தையும் அறம் பண்ணக்கூடிய கருடாழ்வார் தன்னுடைய பவரை தரதுக்காக கருடாழ்வாரையும், ஆஞ்சநேயர் தன்னுடைய ஓன் பவர் இருக்குது அது இருக்கட்டும். எல்லாத்துக்கும் மேலே ஒரு மனுஷனுக்கு ஆயுதம் இருக்குது, வீரம் இருக்குது, தன்னுடைய ஓன் பவர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்தால் தான் இந்த நேரத்தில் இது பண்ணணும் இந்த நேரத்தில் இது பண்ணணும்னு அவருக்கு அந்த தோன்ற சக்தி இருந்தால் தான் அது அந்த காரியமானது நல்லபடியாக நடக்கும். அதனால் ஆயகிரிவர் ஆஞ்சநேயர் சிரசுக்கு மேலே இருந்த தன்னுடைய மூளைக்குண்டான அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை தரார். எல்லாம் சேர்ந்து மயில் ராவண வதமானது நல்லபடியாக சம்பூர்ணமானது. அதெல்லாம் முடிச்சுட்டு ராமர்கிட்ட வந்து பரம கருணையோட சுவாமி இந்த மாதிரி வதம் பண்ணுறேன்னு சொல்லும்போது ராமர் வந்து இந்த மாதிரி தன்னுடைய பிரதிஜையை தெரிவிக்கிறார். ரொம்ப நன்றின்ற மாதிரி பிரதிஜையை தெரிவிக்கிறார். அப்போ சொல்கிறார் ஆஞ்சநேயர், என்னுடைய இது வந்து ஒன்றுமே இல்லை, என்னுடைய வேலை ஒன்றுமே இல்லை, நான் பண்ணும்போதெல்லாம் ராம் 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 ராம்னு உங்களை தான் நினச்சிருந்தேன், அதனால் உங்களுடைய நாமமாகப்பட்டது தான் அது அந்த காரியமானது பூர்த்தி அடைஞ்சதுன்னு சொல்கிறார். அதனால் ராமச்சந்திரமூர்த்தி அன்றைக்கே சொல்லிட்டார், இன்றைக்கி எனக்கு எப்படி ஜெயத்தையும் மங்களத்தையும் கொடுத்தியோ அந்த மாதிரி கலிகாலத்தில் அச்சாவ ரூபியாக, அதாவது சிலையாக நீ இந்த மாதிரி விக்கிரகமாக இருப்ப, அந்த ஜனங்களுக்கும் நீங்கள் வந்து ஜெயத்தையும் மங்களத்தையும் கொடுத்து ஜெயமங்கல மஞ்சமாஞ்சமாக இருந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்கிறார். அதனால் நம்ம சன்னதியில் ஜெயமங்கல ஆஞ்சநேயர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீஷமக்ஷகந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம் உள்ளங்கிய சிந்தோ சலீலம் யசோகமின்கிம் ஜனகாத்மஜாயா ஆதாதேனை ததாகலங்காம் நமாமிதம் பிராஞ்சநேராஞ்சநேயம் ஆஞ்சநேயமதிபாடலாளனம் காஞ்சனாத்ரிகமணிய விக்கிரகம் பாரிஜாத தருமூலவாசினம் பாவயாமி பவமானநந்தனம் எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமதராட்சசாந்தகம் காஞ்சனாத்ரி நிபாங்காய வாஞ்சிதாத்திர பிரதாயினே அஞ்சனா பாக்கியரூபாய ஆஞ்சநேயாய மங்களம். நம்ம சந்நிதியில் உற்சவங்களாகப்பட்டது முதல்ல விநாயகர் சதுர்த்தி 3 நாள் திரிதினாத்வர பிரயுக்தன்னு சொல்லிட்டு 3 நாள் லட்சார்ச்சனைகள், இந்த சங்காபிஷேகம் இதெல்லாம் நடக்கும். ராமருக்கு பார்த்திங்கன்னா ராமநவமி உற்சவம் 5 நாள் விசேஷ லட்சார்ச்சனைகள், விசேஷ மூலமந்திர மாலாமந்திர ஹோமங்கள்லாம் நடந்து பூர்த்தி அன்னைக்கு பிரதான கடம் 2000 லிட்டர் பால் அபிஷேகம் பண்ணப்பட்டது ஆஞ்சநேய சுவாமிக்கு
ராமருக்கும் ஆஞ்சநேய சுவாமிக்கும் நடக்கும். அது நடந்து முடிஞ்ச பிறகு அந்த பிரதான கடமானது சேர்த்து விசேஷமாக எல்லோருக்கும் அந்த மங்கள தீர்த்தமானது புரோக்ஷனை பண்ணி விசேஷ அலங்காரமானதாகி பெரிய பூஜையானது நடக்கும். சாயரட்சை சாயங்காலத்தில் பார்த்திங்கன்னா ராமச்சந்திரமூர்த்திக்கும் சீதா பிராட்டிக்கும் விசேஷ சீதாராம திருக்கல்யாண மகோத்சவமானது நடக்கும். அதே மாதிரியே அனும ஜெயந்திக்கும் 2000 லிட்டர் பால் அபிஷேகம், அதுவும் பஞ்சஜினாத்வர 5 நாள் விசேஷ ஹோமங்கள், மாலாமந்திர மூலமந்திர ஹோமங்கள், விசேஷ லட்சார்ச்சன வைபவங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரியே சாயரட்சை சீதாராம விசேஷ திருக்கல்யாணமாகப்பட்டது அங்கே விமர்சையாக நடக்கும். இந்த உற்சவங்கள் தான் நமக்கு பிரதானமாக இருக்குது. அது தவிர ஜனவரி 1 ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு இந்த ஸ்வர்ண புஷ்பம் என்று சொல்லக்கூடிய 5 ரூபாய், 1 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய் போன்ற நாணயங்களாலேயே பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணி அதை வர்ற பக்தாளுக்கெல்லாம் கொடுக்குற வைபவம் அது நடக்கும். அன்னைக்கு ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா பாதமாகப்பட்டு இங்கே வெளியே ஏலை பண்ணி எல்லா ஜனங்களும் அந்த ராமச்சந்திரமூர்த்தி திவ்யமணி பாதுகையை தொட்டு அர்ச்சனை பண்ணி எல்லாம் பண்ணுவா. நம்ம சன்னதியில் பார்த்தீங்கன்னா விசேஷ பாதுகையாகப்பட்டது இருக்குது. 108 திவ்யதேசத்தில் 106 திவ்யதேசங்களாம் நம்ம போக முடியும். அந்த 106 திவ்யதேசத்துக்கும் இந்த ஸ்வர்ண பாதுகையாகப்பட்டது எடுத்துன்னு போய் பூஜை பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கா. அதை சேவிச்சாலே 106 திவ்யதேசத்துக்கு போன மாதிரி அர்த்தம். அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம சன்னதியில் எப்படி வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனத்திலேருந்து ஒரு 29 கிலோமீட்டரில் இங்கே வந்து சேரலாம். அதுக்கு பஸ்ஸானது வசதிகள்லாம் எல்லாம் இருக்குது. பாண்டிச்சேரியிலேருந்து 10 கிலோமீட்டரில் நம்ம சன்னதியை வந்து அடையலாம். கோயில் டைமிங் ஆகப்பட்டது காத்தால 5 மணிக்கு விஸ்வரூபம், 12 மணிக்கு உச்சிக்காலம் பண்ணி நட சாத்திடுவோம். அப்புறம் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் திறந்துருக்கும். சனி ஞாயிறில் பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் 5 மணிக்கு ஆகி இரவு 9 மணி வரைக்கும் தொடர்ந்து திறந்துருக்கும். நடுவில் 12 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் அர்ச்சனை போக்குவரத்து இதெல்லாம் கிடையாது. திரும்பி 4 மணிக்கு தான் அர்ச்சனையெல்லாம் ஆரம்பிப்போம். நிறைய பேர் சேவார்த்திகள் வந்து ஏமாந்துடுறா. அதனால் சனி ஞாயிறு மட்டும் 12லேருந்து 4 வரைக்கும் பெருமாளை தரிசனம் பண்ணலாம், அவ்வளோதான். நம்ம சன்னதியில் முக்கியமான பிரார்த்தனைகள் பண்ணிங்கன்னா சீதாராம திருக்கல்யாணம். நிறைய பேர் சீதாராம திருக்கல்யாணம் பண்ணுறா. தன்னுடைய குழந்தைகளுடைய விவாகத்துக்காகவும், தன்னுடைய குழந்தைகளுடைய புத்திர பேர் இல்லாமல் இருப்பா சில பேர், அதற்காகவும், இன்னொன்று கணவன் மனைவியாக ஏற்படும் அந்த சண்டை சச்சரவு அது இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்யோன்ய பாவகன்னு சொல்லுவாள். இந்த அந்யோன்யமாக இருந்து கடைசி வரைக்கும் இருக்கிறதுக்காக அந்த திருக்கல்யாணமானது பண்ணுறா. அந்த திருக்கல்யாணமானது பண்ண உடனே ஒரு அதிகமாக சொல்கிறேன், சீக்கிரமே பெருமாள் நிறைவேற்றி கொடுக்குறார். ஒரு 6 மாதத்துக்குள்ளே நிச்சயதார்த்தம் நிச்சயதார்த்தம் லக்ன பத்திரிக்கை அடித்து கல்யாணமானது ஆயிடுறது. அந்த கல்யாணமாகப்பட்டது நம்ம பெருமாள் நடத்தி கொடுத்தாருன்றதுக்காக பஞ்சமுக ஜெயமாருதி சேவா ட்ரஸ்ட்ன்ற பேரில் அந்த திருக்கல்யாணம் அந்த அவளுடைய கல்யாண பத்திரிகையாகப்பட்டது இங்கே அனுப்பிச்சுட்றா. அது தவிர அந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சு அந்த நூதன தம்பதிகள் வந்து புனர் விவாகம் திரும்பியும் வந்து பெருமாள் நடத்தி கொடுத்தாருன்றதுக்காக சொல்லிட்டு அந்த ஏற்கனவே அப்பா அம்மா உட்காந்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நூதன தம்பதிகள் வந்து பெருமாளுக்கு திருக்கல்யாணம் பண்ணிட்டு போகிறார். அவ்வளோ வரப்பிரசாதியாக இருந்து பெருமாள் நிறைய கல்யாணத்தை பூர்த்தி பண்ணி கொடுக்குறார். அது தவிர நம்ம கண்ணதில் வடமாலை நிறைய சாத்தின்னு இருக்கோம். இந்த சின்ன உற்சவருக்கு ஒரு விதமான வடமாலை, சின்ன வடமாலை. மேலே மூலவருக்கு பார்த்திங்கன்னா 2 விதமாக சாத்துறா. அதாவது திருமார்பிலேருந்து இடுப்பு வரை ஒரு பெரிய வடமாலை, திருமார்பிலேருந்து திருவடி வரைக்கும் ஒரு வடமாலை, பெரிய வடமாலை 2 சாத்துறா. அந்த வடமாலையிலும் நிறைய பேர் கலந்துட்டு தன்னுடைய தடைகளை நீக்கிறதுக்காக வடைகளை சாத்துன்னு ஒரு ஆகமே சொல்லுவாள். தன்னுடைய இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கிற வடமாலை சாத்துறதுன்னு. அந்த தன்னுடைய தடைகள் எல்லா விஷயத்துலையும் இருக்கிற வியாபார தடைகள், எல்லா திருமண தடைகள் எல்லாத்தையும் நீக்கிறதுக்காக அந்த வடமாலை சாத்தி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதுவும் நடக்கிறது. அது தவிர ரக்ஷா பந்தனம், நம்ம சன்னதியில் ரக்ஷையானது கையில் முடிகீர் கட்டின்னு இருக்கோம். அந்த முடிகீர் கட்டுறதால பில்லி சூன்யம் போன்ற ஆபச்சார பிரயோகங்கள் நம்ம தற்காத்துக்கிறதுக்காக அதை கட்டிக்கிறா. அது தவிர எல்லா பிரார்த்தனைக்காகவும் அந்த ரக்ஷா பந்தனமானது கட்டிக்கிறா. அது தவிர மூலவருக்கு திருமஞ்சனம், ஆஞ்சநேய சுவாமிக்கு திருமஞ்சனம், பிரதி மாதம் புனர்வசு நட்சத்திரம் ராமருக்கு திருமஞ்சனம், வெள்ளிக்கிழமை பெருமாளுக்கு திருமஞ்சனம், என்ற மாதிரி எல்லா திருமஞ்சனமும் நடக்கிறது. அதுலேயும் நிறைய பேர் பங்கேற்றுக்கிறா. இந்த மாதிரி நிறைய வைபவங்கள் இருக்குது. எல்லோரும் சேவித்து அனுகிரகம் அடைய மாதிரி பிரார்த்திக்கிறோம். நீங்க நினைப்பதெல்லாம் நடக்க இந்த ஒரு நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜூலை 5 குருஜி வாமனன் சேஷாத்ரியின் மேனிஃபெஸ்ட் வித் ஸ்ரீ குரு சாப்டர் 1. மற்ற டீட்டெயிலுக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்க.